சில விஷயத்த ஸ்லோ மோஷன்ல பார்க்கும்போது தான் இது எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்றதே நமக்கு தெரியும். எக்ஸாம்பிளுக்கு நாய் தண்ணி குடிக்கிறத நிறைய இடத்துல பார்த்திருப்போம். ஆனா அது நாக்க வெளியில விட்டு தண்ணியில வச்சுட்டு உள்ள இழுக்குமே தவிர எப்படி அந்த தண்ணி அது வாய்க்குள்ள போகுதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அந்த விஷயத்த ஸ்லோ மோஷன்ல பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு. நீங்களே பாருங்களேன். அதாவது நாக்க மடக்கி கப்பு மாதிரி ஆக்கிட்டு தண்ணிக்குள்ள நாக்க விட்டு அந்த கப்பு மூலமா தண்ணிய வாய்க்குள்ள பீச்சி அடிக்குது. ஆனா நார்மலா பார்க்கும்போது ஏதோ நாய் நக்கி குடிக்கிற மாதிரி தெரியும். இதே மாதிரி இருக்க சில ஸ்லோ மோஷன் வீடியோஸ் தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கண்ணில் ஐ டிராப்ஸ் போடணும்னு சொன்னாலே கொஞ்சம் ஜர்கு கொடுப்போம். அது காரணம் ஐ டிராப்ஸ் போடும்போது யாராலையுமே கண்ணை மூடாம இருக்க முடியாது. அதனால போட்டுக்கிறவங்களை விட போடுறவங்களுக்கு தான் இதுல ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஐ டிராப்ஸ் போட போனா அவங்கள அறியாமையே அவங்க கண்ணை மூட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அவங்க கண்ணை திறந்துட்டு இருக்கும் போதே போட்டுடணும். இதுதான் இருக்கிறதுலே பெரிய வேலை. ஏன்னா அவங்களையும் ஏமாத்தணும், அவங்க கண்ணையும் ஏமாத்தணும். அப்படி போடும்போது அது எப்படி ஸ்லோ மோஷன்ல இருக்குன்னு பாருங்களேன். முடி ரிமூவ் பண்றதுக்கு இப்ப எல்லாமே இந்த மாதிரி மெத்தட தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் இந்த மாதிரி புடுங்கும் போது உயிரே வலிச்சாலும் எல்லாரும் இதை தான் ப்ரிஃபர் பண்றாங்க. அது காரணம் முடி வேரோட வந்துடும். அதனால கொஞ்ச நாளைக்கு முளைக்கவும் முளைக்காது. அதுலயும் மெயினா கேர்ள்ஸ் எல்லாம் ஐப்ரோல பிளக்கிங் பண்ணுவாங்க. அதாவது பிளக்கிங்ல ஒவ்வொரு முடியா புடிச்சு இழுப்பாங்க. அது புடிச்சு இழுக்கும் போது வலி ஒரு பக்கம் இருந்தாலும் இத பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்களேன். அதாவது ஐப்ரோல இருக்க ஒவ்வொரு முடியையும் எப்படி புடுங்கி எடுக்கிறாங்க பாருங்களேன். சரி, இப்ப இத கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல பாருங்க. நார்மலா யாராவது மூஞ்சில ஒரு குத்து விட்டா ஜஸ்ட் ஒரே செகண்ட்ல பாஸ் ஆயிட்டு போயிடும். ஆனா வலி என்னடா இப்படி அடிக்கிறாங்களே எப்படா தாங்குறாங்க அப்படின்ற யோசனை தான். ஆனா அதுவே அவங்க ஸ்லோ மோஷன்ல அடிக்கும் போது மூஞ்சோட ஷேப்பே வேற மாதிரி ஏதோ ஜெல்லி துடிக்கிற மாதிரி தெரியும். இது பாக்ஸிங்ல மட்டும் கிடையாது. நார்மலா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம மூஞ்சில பட்டாலே இந்த மாதிரி தான் ரியாக்ஷன் இருக்கும். அவ்வளோ ஏன் நம்ம கையை வச்சு பல்லார் நடிச்சா கூட நம்ம மூஞ்சி இப்படிதான் ஜெல்லி மாதிரி அப்படியே தத்தளிக்கும். எல்லாருமே பாப்கார்ன் சாப்பிட்டுருப்போம். அதுலயும் இப்ப எல்லாருமே வீட்டுல செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு அதோட ப்ரிப்பரேஷன் எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஆனா அந்த பாப்கார்ன் வெடிக்கிற சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? பொறுமையா அந்த கார்ன்ல சூடு ஏறினதுக்கு அப்புறம் கடைசியில அந்த சூடு பொறுக்க முடியாம பட்டுன்னு வெடிக்கும். வெடிக்கிற சவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓகே பாப்கார்ன் எல்லாம் செஞ்சு முடிச்சிருச்சு போல அப்படின்னு நமக்கே அந்த சவுண்டை வச்சுதான் கண்டுபிடிப்போம். ஆனா அந்த கார்ன் எப்படி வெடிச்சு பாப்கார்னா மாறுது அப்படின்றத பாத்துருக்கீங்களா? ஸ்லோ மோஷன்ல அதையும் பாருங்க. கொசு நம்மளை கடிச்சிட்டு இருக்கும் போது அதை அடிக்கிறதுக்கு கையை ஓங்கினா அது சட்டுன்னு அந்த இடத்த விட்டு பறந்து போயிடும். இதே மாதிரிதான் எறும்பும் நம்மளை கடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்தோம்னா அது அந்த இடத்த விட்டு சட்டுன்னு ஓடி போயிடும். பார்க்கும்போது நார்மலா ஒரு இடத்துல இருந்து ஓடிடுச்சு அப்படின்னு தான் தெரியும். ஆனா அது நார்மலா ஓடாது. அது கடிச்சு நம்ம ரியாக்ஷன் கொடுத்த உடனே இந்த மாதிரி அதோட ஸ்டிங்க டப்புன்னு வெளியில எடுத்து முதல்ல இந்த மாதிரி ரிவர்ஸ்ல ஜம்ப் பண்ணிட்டு ஏர்லயே இது எந்த பக்கம் போனா சேஃபா இருக்கும்னு டைரக்ஷனை டிசைட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடும். பூனை இருக்கிறதுலயே ரொம்ப விசித்திரமான ஒரு அனிமல். ஏன்னா நம்மால எவ்வளவு ஹைட்ல இருந்து வேணா பக்காவா ஜம்ப் பண்ணி பக்காவா லேண்ட் ஆயிடும். ஆனா என்னைக்காவது பூனைய தலைகீழா புடிச்சிட்டு அப்படியே கீழே போட்டு பாத்துருக்கீங்களா? அப்படி நீங்க தலைகீழா புடிச்சு போடும்போது 2-3 செகண்ட்லயே அது உடனே திரும்பிடும். அதுக்கப்புறம் பெர்ஃபெக்ட் லேண்டிங் ஏத்த மாதிரி அதோட கால்கள்ல இருந்து உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணி பெர்ஃபெக்டா லேண்ட் ஆகிடும். இப்ப நம்ம பார்த்த எல்லாத்தையுமே டே டு டேல நம்ம பாக்குறது தான். ஆனா நார்மலா பாக்கிறதுக்கும் ஸ்லோ மோஷன்ல பாக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்பதான் நான் போற எல்லா வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.